வணக்கம். தமிழ் உறவுகளே, உங்களை எல்லாம் இந்த அரங்கத்திலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கிலாந்து வரையில் வந்திருந்த என்னை அமெரிக்காவுக்கும் அழைத்து ஈழத்தமிழர் முன்னணி சார்பில் சில சிறப்பு கூட்டங்களில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஈழத்தமிழர் முன்னணிக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தம்பி வினோத் அவர்களுக்கும், வர்ஜீனியாவிலிருந்து வந்திருக்கின்ற ஐயா அம்மா அவர்களுக்கும், என்னுடைய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய தம்பிக்கும், இங்கே வரவழைப்புரை அறிமுக உரையாற்றிய அருமை தங்கைக்கும் என் நன்றி. இங்கே மூன்றாவது முறையாக இதே தலைப்பில் நான் பேச வேண்டிய ஒரு அன்பு கட்டளையை இந்த ஈழத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதே தலைப்பில் வர்ஜீனியாவிலும் டெல்லாஸிலும் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த பகுதியில் உள்ள என்னுடைய உறவுகளுக்கு இந்த ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பற்றிய ஆய்வுகள் சிலவற்றை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக மொழியும் வரலாறும் இரட்டை குழந்தைகள் என்று சொல்வார்கள். ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க இயலாது. பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே தமிழ் அறிஞர்கள் பலரும் தமிழ் மொழியை பற்றி மட்டுமே அவர்கள் சிந்தித்து பல செய்திகளை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த அளவில் தொல்காப்பியம் முதல் சங்க இலக்கியங்கள், பிற்கால இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்று பல இலக்கியங்களுக்கு விளக்க உரைகளும் விரிவுரைகளும் எழுதி தமிழர்களுக்கு படைத்திருக்கிறார்கள். தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு எப்படி தமிழ் இருந்தது, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள் எல்லாம் என்று எப்படி இன்று நம்முடைய எச்சங்களாக இருக்கின்றன, இந்த செய்திகளை எல்லாம் வரலாற்று அடிப்படையில் நம்முடைய கடந்த கால நூற்றாண்டுகளிலே வாழ்ந்திருந்த தமிழ் அறிஞர்கள் படைக்க தவறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அப்போது தமிழுக்கு ஒரு தாக்கமும் அழுத்தமும் தமிழ் மொழி வளர்ச்சியை தடுப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவான காரணத்தினாலே தமிழ் மொழியை பற்றி விரிவாக மக்களுக்கு, தமிழர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இவ்வாறான இலக்கியங்களை எல்லாம் அதற்கு விரிவுரைகளை எழுதி ஆய்வுகள் மேற்கொண்டு தமிழ் அறிஞர்கள் வெளியிட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் தமிழுக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம் என்றே சொல்லலாம். ஏறக்குறைய 500 ஆண்டுகள்
1500 முதல் இந்தியா விடுதலை பெறுகின்ற வகையில் தமிழர்கள் அடிமைகளாகத்தான் ஆளப்பட்டு வந்தார்கள் என்பது வரலாறு. ஏறக்குறைய 300 ஆண்டுகள் தெலுங்கு நாயக்கர்களும் அடுத்த 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களும் இந்தியாவை ஆண்ட காலத்தில் தமிழுக்கென்று, தமிழ் மொழிக்கென்று தனியான சிறப்பு கவனம் எதையும் அவர்கள் செலுத்தவில்லை. மாறாக தமிழை அழிப்பதற்கென்றும் தமிழ் பண்பாட்டை சிதைப்பதற்கென்றும் இந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் சமஸ்கிருதம், தெலுங்கு ஆகிய மொழிகள் வலிந்து தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டன. பிராமணர்களின் செல்வாக்கு ஆட்சித்துறையில் கொடிகட்டி பறந்தது. தமிழர்களை சாதிகளாக கூறு போட்டு தமிழர்களுடைய ஒற்றுமையை குலைத்தார்கள். இந்த குறைகளையெல்லாம் அவர்கள் தமிழர் மீது திணித்து பிற்கால வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை தமிழ் பகைவர்கள் என்று கூட சொல்லலாம். இந்த சாதி கொடுமைகளும் வர்ணாசிரம முறைகளும் ஆரியத்தை, சமஸ்கிருதத்தை புகுத்தியதும், பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்கலங்கள் அமைத்து கொடுத்ததும், இடைக்கால சோழர்களான ராஜேந்திரன் காலத்தில் தான் நிகழ்ந்தன என்று ஒரு தவறான வரலாற்றை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ராஜராஜ சோழனுடைய காலத்திலும் சரி, அவனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் காலத்திலும் சரி, இப்படி ஒரு சாதி பாகுபாடுகள் இருந்ததற்கான கல்வெட்டு சான்றுகள் எதுவுமே இல்லை. ஆகவே தாங்கள் செய்த தவறை தமக்கு முன்பு ஆண்ட மன்னர்கள் மேல் சுமத்தி இந்த நாயக்க மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த சிலர் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழை அவர்கள் எந்த அளவிற்கு மறைக்க முடியுமோ, தமிழர் வரலாற்றை மறைக்க முடியுமோ, அந்த அளவிற்கு அவர்கள் அந்த 300 ஆண்டுகளிலே அவர்கள் மறைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த நாயக்கர் வழிவந்த மன்னர்கள் தங்கள் பட்ட பெயர்களாக சோழன் என்றும், சேரன் என்றும், பாண்டியன் என்றும் எல்லாம் தங்கள் பெயருக்கு பின்னால் சூடிக்கொண்டு தங்களை தமிழர்களைப் போல காட்டிக்கொண்டார்கள். சீனத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழி பேசுகின்ற மக்களை விட சிறப்பாக பேசுவதை போன்றும், அந்த மொழியை கையாள்வதை போன்றும் நீங்கள் அவர்களை விட மேம்பட்டு இருந்தால் அந்த இனத்தை நீங்கள் அடிமைப்படுத்தி விடலாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியைத்தான் இந்த நாயக்க மன்னர்கள் தமிழகத்தின் மீது, தமிழ்நாட்டின் மீது புகுத்தி ஏறக்குறைய தமிழ் வளர்ச்சியை தடுத்து விட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த 500 ஆண்டு காலங்களிலே ஆங்கிலேயர் ஆட்சியை தவிர்த்து அந்த 300 ஆண்டுகளிலே ஒரு தமிழ் பள்ளி கூட அவர்கள் ஆட்சியிலே திறக்கப்படவில்லை. ஏறக்குறைய தமிழ் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த பழைய காலத்து முறை முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டது. ஆர்வமுள்ள சிலர் தங்கள் வீடுகளிலே மாணவர்களை அழைத்து தமிழை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். நீங்கள் வரலாற்றிலே இந்த புலவர்களுடைய பட்டியலெல்லாம் அடித்து பார்த்தீர்கள் என்றால்
15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த புலவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கும். அந்த அளவிலே தான் அவர்கள் தமிழை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்து ஏறக்குறைய தமிழனுக்கு அந்த கல்வி அறிவு என்பதையே முற்றிலுமாக இழக்க செய்து விட்டார்கள். இந்த கல்வி அறிவு இல்லாது போனதுனால தமிழர்களுக்கு அந்த சிந்தனை என்பது ஏறக்குறைய மறுத்து போய்விட்டது என்றுதான் சொல்லலாம். ஆக சிந்திக்கின்ற ஆற்றலை தமிழன் இழந்து விட்டான். அந்த நிலையிலிருந்து இன்னும் கூட தமிழன் மீளவில்லை என்பது என்னுடைய கருத்து. 500 ஆண்டுகால அந்த அழுத்தத்தின் காரணமாக இன்னும் தமிழன் தன்னுடைய சிந்தனையிலிருந்து மீளவில்லை. அடிமைகளாக இருந்தே பழக்கப்பட்டதனால எப்போதும் அடிமைகளாக இருப்பதிலே ஒரு சுகம் காண்பதிலே தமிழர்கள் இன்று பலர் விரும்பி வருகிறார்கள், விரும்பி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய வரலாறு காட்டுகிறது. ஆகவே தமிழ் மொழியினுடைய வரலாறு, அதனுடைய மூப்புத்தன்மை, இவற்றையெல்லாம் நாம் மீண்டும் தோண்டி எடுத்து தமிழர்களுக்கு தமிழர் வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்து கொடுக்க வேண்டியது இன்றைய தமிழ் அறிஞர்களுடைய கடமை. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மறைமலையடிகள், ராபி சேதுப்பிள்ளை, அப்பாதுரையார், தேவனைய பாவாணர் போன்ற தமிழ் அறிஞர்களெல்லாம் இந்த தமிழ் மொழியை ஆங்கிலத்திலிருந்தும் சமஸ்கிருதத்திலிருந்தும் பிரித்தெடுத்து தனித்தமிழால் பேசவும் முடியும், எழுதவும் முடியும் என்பதை எல்லாம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். இந்த ஒரு புதிய முறைக்கான மாற்றத்தை மறைமலையடிகள் தோற்றுவித்தார். அதைத் தொடர்ந்து தேவனைய பாவாணர் அவர்கள் தனித்தமிழிலே பிறமொழி சொற்கள் கலக்காத தமிழிலே எழுதி ஒரு புதிய ஏறக்குறைய ஒரு புரட்சியை அவர் உருவாக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏறக்குறைய 1960கள் வரையில் தமிழ் மொழியை ஒரு நல்ல உயரத்துக்கு தூக்கி வைத்திருந்த அந்த தமிழர்களுடைய உழைப்பு, முயற்சி எல்லாம் கடந்த 60 ஆண்டுகளிலே பாழ்பட்டு போய்விட்டது. அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு தமிழ் படுபாதாளத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழருடைய வரலாற்றையும் தமிழ் மொழியினுடைய சிறப்பையும் ஏறக்குறைய இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கின்ற அரசுகள் இந்தியாவிலே ஜனநாயகம் என்ற பெயரிலே சர்வாதிகார அரசுகளாக இருப்பதனால முன்னை காட்டிலும் முற்காலங்களை காட்டிலும் தமிழ் மீது, தமிழ் வரலாற்றின் மீதும் பெரும் கவனம் தமிழர்கள் செலுத்த வேண்டும் என்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் பல துறைகளிலே உட்புகுந்து தமிழருடைய வரலாற்றை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை மீட்டெடுக்கின்ற பணியில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த முயற்சியினுடைய ஒரு விளைவாகத்தான் கடந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 3 மாதங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் உண்டா என்பதை பற்றி ஆய்வு செய்ய சிட்னி தமிழ் மன்றம் என்னை அழைத்திருந்தார்கள்.
நான் அங்கே சென்றபோது அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் அவருடைய மொழிகளை பற்றியும் பல்வேறு நூல்களை எனக்கு நண்பர்கள் வாங்கி கொடுத்தார்கள். நான் ஆஸ்திரேலியா செல்லும் முன்பாக ஓரளவுக்கு அந்த பழங்குடியினரை பற்றிய செய்திகள் அறிந்திருந்தேனே ஒழிய முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கை முறையை பற்றிய செய்திகள் எனக்கு தெரியாது. நான் அங்கு சென்று ஒரு 10 நாட்கள் வரையில் இந்த நூல்களை எல்லாம் ஓரளவுக்கு படித்து பார்த்தேன். அந்த நூல்களை எல்லாம் ஏறக்குறைய ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயரும் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஆய்வாளர்களும் எழுதிய நூல்கள். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில். அந்த நூல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தியை திரும்ப திரும்ப அவர்கள் எழுதியிருக்கிறார்களே தவிர புதிதாக என்றும் ஒன்று எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. அவரவர்களுடைய மொழி வழியில் அந்த ஒரு செய்தியையே அல்லது பல செய்திகளையே திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தி, இந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கும் இன்று உலகில் வாழ்கின்ற எந்த இனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆஸ்திரேலிய மக்கள் உலகில் எந்த இனத்தையும் சாராதவர்கள், அவர்கள் தனிமைப்படுத்த தனித்துவமானவர்கள் என்று அவர்கள் கூறுகின்ற நிலையில் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், அவர்கள் இந்த மண்ணின் மக்களா அல்லது வேறு எங்கிருந்தாவது வந்தார்களா என்பது பற்றிய விளக்கம் எதுவுமே அவர்கள் நூல்களிலே காணப்படவில்லை. ஆனால் அவர்களை பற்றி அவர்கள் குறிப்பிடும்போது அபாரிஜின் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அபாரிஜின்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அபாரிஜின் என்பதற்கு ஆரிஜின் என்றால் அந்த மண்ணின் தொன்மக்குடிகள், அந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்தவர்கள். அபாரிஜின் என்றால் இவர்கள் தொன்மக்குடிகள் அல்ல, இவர்கள் எங்கிருந்தோ வந்து இங்கு குடியேறிய வந்தேரிகள் என்ற பொருள் தான் அந்த அபாரிஜின் என்ற சொல்லுக்கான, அந்த ஆங்கில சொல்லுக்கான பொருள். இந்த அபாரிஜின் என்ற சொல்லை அந்த பழங்குடி மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மெல்பர்ன் நகரில் இருந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னை பேச அழைத்திருந்தார்கள். த ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ், தமிழினுடைய பண்பாட்டு கூறுகள் என்ற தலைப்பில் என்னை உரையாற்ற அழைத்திருந்தார்கள். அங்கே நான் உரையாற்றும் போது இந்த மக்களை பற்றி நான் குறிப்பிடும் போது இண்டிஜினியஸ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றுதான் அந்த என்னுடைய உரைவில் நான் பதிவு செய்தேன். அபாரிஜின் என்ற சொல்லை நான் தவிர்த்து விட்டேன். ஆகவே இந்த மக்களை பற்றிய ஆய்வுகளை முன்னெடுத்தவர்கள் எல்லாம் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியோ அவருடைய மொழி பற்றியோ எந்த அறிவும் இல்லாதவர்கள். பாவாணர் அவர்கள், தேவநேய பாவாணர் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுவார், தமிழை பற்றி ஆய்வு செய்வதற்கென்றால் தமிழ் மொழியையும் தமிழருடைய வரலாற்றையும் பற்றி ஒருவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த தமிழ் மகனாக இருந்தால்தான் அந்த தமிழை ஆய்வு செய்ய முடியுமே தவிர எங்கிருந்தோ வந்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் தமிழை ஆய்வு செய்வது என்பது இயலாத செயல் என்று அவர் திட்டவட்டமாக கூறுவார். ஆனால் இன்றைக்கு தமிழை ஆய்வு செய்திருக்கின்ற பெரும்பாலானவர்களை நாம் பட்டியலிட்டு பார்க்கும்போது ஐரோப்பியர்களும் சமஸ்கிருதம் சார்ந்தவர்களும்
தெலுங்கு மொழி சார்ந்தவர்களும் இன்னும் பிற மொழியாளர்களால் தமிழை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கால்டுவெல் என்பவர் 1850களில் அவர் கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவர் எழுதிய சில கருத்துக்களைத்தான் இன்றைக்கு தங்களுக்கு சார்புடைய அரசியல் நோக்கிற்காக பயன்படுத்தி கொண்டு கால்டுவெல்லை பெரிய மொழியறிஞர் என்று சிலர் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் எவ்வளவு அரைகுறை நுனிப்புல் மைந்தவர், தமிழருடைய வரலாற்றை தெரியாதவர், தமிழ் மொழியினுடைய ஆழத்தை உணராதவர் என்பதை ஆய்வு செய்யும் போதுதான் தெரியும். ஆகவே இந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களை பற்றி ஒரு 10-15 நாட்கள் நான் இந்த நூல்களை எல்லாம் படித்து ஓரளவுக்கு அதை உள்வாங்கிக் கொண்ட நிலையில் தான் அடுத்த 1 மாத காலம் அந்த மக்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு அவர்களோடு தொடர்பு கொண்ட சிலரோடு சென்று அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் உன்னி பார்த்து அவருடைய மொழிகளை எல்லாம் கேட்டறிந்து அவர்களுக்கும் தமிழருக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா என்ற செய்தியை அறிய முற்பட்டேன். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிரிஸ்பேன் நகரத்துக்கு பக்கத்தில் வடக்கு பகுதியில் கோல்ட் கோஸ்ட் என்ற ஒரு இடம் இருக்கு. அங்கு கொலின் ஹெய்டேர் என்ற ஒரு வெள்ளைக்காரர் இருக்கார். அவர் 40-50 ஆண்டுகளாக அந்த பழங்குடி மக்களோடு நேரடியான தொடர்பில் உள்ள ஒரு வெள்ளைக்காரர். அவர் அந்த பழங்குடி மக்களுடைய மொழியை கூட பேசுகிறார். அவரை சிட்னியில் உள்ள நண்பர்கள் எனக்கு அறிமுகம் செய்து, நீங்கள் அவரை சென்று சந்தித்து இந்த பழங்குடி மக்களை பற்றிய செய்திகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அந்த வெள்ளைக்காரர் வீட்டிலே ஏறக்குறைய 1 வார காலம் நான் தங்கியிருந்து அவர் சொன்ன பல செய்திகளை எல்லாம் கேட்டு அந்த பழங்குடி மக்களை பற்றிய ஓரளவுக்கு வரலாற்று உண்மைகளை எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். ஏனெனில் நான் தங்கியிருந்த வீட்டில் அந்த கொலின் என்பவர் பல அந்த பழங்குடி மக்களுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து என்னிடம் பேச வைத்தார். பல இடங்களுக்கு சென்று அவருடைய வாழ்க்கையை முறை வைத்து அறிந்து கொள்ள செய்தார். நான் ஏற்கனவே நினைத்திருந்தது என்னவென்றால், இந்த பழங்குடி மக்கள் எல்லாம் இன்னும் குடிசைகளிலே காட்டுப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். ஆனால் நாம் கற்பனை செய்த அளவுக்கு இன்றைக்கு அந்த மக்கள் இல்லை. அவர்களெல்லாம் ஒட்டு கட்டடங்களில் அந்த வெள்ளைக்காரர்கள் குடியிருப்புகளைப் போலவே அமைத்து கொண்டு அங்கேதான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பண்பாட்டு கூறுகளை இன்னும் அவர்கள் மறந்து விடவில்லை. சற்று கருமை நிலத்திலிருந்து வெள்ளை நிலமாக மாறியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 90 விழுக்காடு பழங்குடி மக்கள் ஆங்கிலம் மட்டுமே பேசுகிறார்கள். அவர்களுடைய பழைய மொழி எல்லாம் அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. ஆகவே ஏறக்குறைய ஆங்கிலத்தில்தான் உரையாடுகிறார்கள். சிறுவர்களையும் ஆங்கில பள்ளிகளில் தான் படிக்க வைக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. சற்று நாம் இந்த உலக வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்க்கின்ற பொழுது உலக வரலாற்று அறிஞர்களும் அறிவியல் அறிஞர்களும் பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள்.
1927 ஐரோப்பாவிலே ஜார்ஜ் என்ற ஒரு பாதிரியார் இந்த பேரண்டம், இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பெருவெடிப்பின் காரணமாக தோன்றியது என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார். ஏறக்குறைய 19, 18, 17 நூற்றாண்டுகளில் இந்த பிரபஞ்சமும் உலகமும் சூரியனும் விண்மீன்களும் நிலவும் எப்படியெல்லாம் அவை தோன்றின என்பது பற்றி தெளிவான சிந்தனை யாருக்குமே இருந்ததில்லை. குறிப்பாக ஐரோப்பியர்களை பொறுத்தவரையில் இந்த அறிவியலிலே மிகவும் பின்தங்கி இருந்தார்கள். கிமு 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருந்த தாலமி என்ற கிரேக்க அறிஞர், அவரைத்தான் இன்று வானியலின் தந்தை என்று அவர்களே அழைத்துக் கொள்கிறார்கள், ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமி. அந்த தாலமி அவர்கள் கூறிய கருத்து உலகம் தட்டையானது, வெகு தொலைவிலே நாம் சென்றால் கீழே விழுந்து விடுவோம். இந்த பூமியை சுற்றி தான் சூரியன் சுற்றி வருகிறது. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் தன்னுடைய அல்மாகஸ் என்ற நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டு வரை ஏறக்குறைய 1700 ஆண்டுகள் இந்த ஐரோப்பியர்கள் தாலமி சொன்னதைத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஏனெனில் உலகம் உருண்டை என்று பைபிளில் இல்லை. பைபிளில் எந்த இடத்திலும் உலகம் உருண்டை என்று சொல்லவில்லை. ஆகவே உலகம் உருண்டை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த போப்பாண்டவர் முதல் எல்லோரும் கூறி வந்தார்கள். அந்த சமயத்தில் தான் கோப்பர்னிக்கஸ், கலீலியோ போன்றவர்கள் உலகம் உருண்டையானது, அது சூரியனை சுற்றி வருகின்றது என்ற கருத்தை வெளியிட்டார்கள். அதன் பயனாக கலீலியோ 1 மாத காலம் இருட்டு அறையில் அடைக்கப்பட்டார். முற்றிலுமாக இருள் சூழ்ந்த அறையில் இருந்து அவர் வெளியே வந்தபோது அந்த வெளிச்சத்தை கண்டவுடன் அவருடைய 2 கண்களும் பார்வை இழந்து போயின. இன்னும் சில காலம் அவர் இந்த பார்வையை பெற்றிருந்தால் மேலும் பல வானியல் தொடர்பான செய்திகளை அவர் கண்டறிந்து வெளிப்படுத்தி கூடும். ஆனால் இந்த சமய பிற்போக்குவாதிகள் அவரை சிறையில் அடைத்து அவருடைய ஆய்வை தடை செய்து விட்டார்கள். இந்த கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி கலீலியோவினுடைய அந்த உலகம் உருண்டை என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டதான் முதல்ல இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக மேற்கு நோக்கி பயணப்படுகிறார். கிபி 15ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஏற்பட்டது. இங்கிலாந்திலே பெரும் தொழில் புரட்சி, பல தொழில்கள் உருவாகின. நீராவி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல தொழில்கள் உருவான நேரத்தில் அந்த தொழில்களுக்கான மூலப்பொருள்கள் இங்கிலாந்தில் இல்லை. ஆக இந்த மூலப்பொருட்களை எப்படியாவது உலகெங்கும் சென்று தேடி கண்டுபிடித்து இங்கிலாந்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் அவர்கள் உலக நாடுகளுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தொடங்குகிறார்கள். இந்தியாவுக்கும் அப்படித்தான் வந்தாங்க. கிமு 1500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளில் போனீஷியர்கள் என்ற வணிகர்கள் அப்போது செங்கடலுக்கும் மத்திய தரை கடலுக்கும் இடையிலே எகிப்திய மன்னர்கள் ஒரு கால்வாய் வெட்டியிருந்தார்கள். இன்றைக்கு சூயஸ் கால்வாய் இருக்கிற இடத்துல
ஒரு கால்வாய் வெட்டியிருந்தார்கள். அந்த கால்வாயின் வழியாக, செங்கடல் வழியாக அரபிக்கடலை குறுக்காக கடந்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வணிகம் செய்தார்கள். அவர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கு. அவர்கள் குறிப்பில் கூட அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்ததை பற்றிய செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் வணிகம் மேற்கொண்டு இந்த போலீசியர்களுடைய அந்த வணிகம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டுகளாக இந்தியாவுக்கான வழி ஐரோப்பியர்கள் எவருக்கும் தெரியவில்லை. அந்த போலீசியர்களுக்கு உதவியாக இருந்த கிரேக்கர்கள் இவர்களெல்லாம் மாண்டு போன நிலையில் பிற்காலத்தில் வந்த அந்த தலைமுறையினருக்கு இந்தியாவிற்கு கடல் மூலமாக வழி தெரியவில்லை, கண்டுபிடிக்க இயலவில்லை. அதன் முயற்சியாகத்தான் கொலம்பஸ் மேற்கு நோக்கி பயணம் செய்து இந்தியாவை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்தியா மேல் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு அக்கறை இருந்தது? ஏன் இங்கே வர அவர்கள் இவ்வளவு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த பெரிப் ரூல்ஸ் என்பவர் எழுதியதாக கருதப்படுகின்ற எரித்ரியன் சி அப்படின்ற ஒரு நூல் கிபி 1 நூற்றாண்டிலே வெளியானது. அதைத் தொடர்ந்து 11ஆம் நூற்றாண்டில், கிபி 11ஆம் நூற்றாண்டில் மார்க்கோ போலோ சீனாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை எல்லாம் கண்டறிந்து, வாழ்க்கை முறைகளை எல்லாம் கண்டறிந்து வெனிஸ் நகரத்துக்கு சென்று தன்னுடைய பயணத்து கட்டுரைகளை அவர் தொகுத்து எழுதியிருந்தார். இந்த 2 நூல்களும் இந்தியாவுக்கு சென்றால் மிளகு, லவங்கம், பட்டை இது போன்ற நறுமணப் பொருள்கள் மிகுதியாக விளைகின்றன என்ற செய்தியை அறிந்து எப்படியாவது இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் வழிதான் தெரியல. இப்படி இருந்த சூழலில் கொலம்பஸ் மேற்கு நோக்கி சென்று அந்த மேற்கிந்திய தீவுகளைத்தான் அவர் கண்டறிந்தார். அது ஒரு கால சீனாவாக இருக்கக்கூடும் என்று கூட அவர் நம்பினார். அத்துடன் அவர் திரும்பி வந்த நிலையில் அந்த கொலம்பஸினுடைய பயணம் ஐரோப்பியர்களுக்கு புதிய ஒரு தெம்பையும் வலிமையும் கொடுத்தது. அதன் அடிப்படையிலே 1460களில் பர்தலோமியோ டயஸ் என்பவர் ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவுக்கு வருகின்ற வழியை கண்டுபிடிப்பதற்காக வந்தார். ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு கடற்கரை வழியாக பயணம் செய்தவர் தென்னாப்பிரிக்காவினுடைய அந்த தெற்கு முனை வரை வந்தார். அங்கு நிலவிய அந்த காலச்சூழல், கடுமையான புயல், பாய்மர கப்பலை மூழ்கடிக்கின்ற அளவுக்கு எழுகின்ற அலைகள், இவற்றை எல்லாம் கண்டு அங்கே திரும்பி சென்று விட்டார். அதற்கு பிறகு 30 ஆண்டுகள் கழித்ததால் வாஸ்கோ ட காமா 1497ஆம் ஆண்டு லிஸ்பன் நகரத்திலிருந்து புறப்பட்டு அந்த பர்தலோமியோ டயஸ் சென்று வந்து திரும்பி அந்த இடத்தின் வழியாக வடக்கு நோக்கி வந்து அன்றைய தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியாக இருந்த இன்றைய கேரளத்தினுடைய ஒரு வணிகனை சந்தித்து அவரிடம் இந்த இந்தியாவுக்கு வழி கேட்டார். அப்பொழுது இந்தியா என்ற பெயர்லாம் கிடையாது. வாஸ்கோ ட காமா வந்தபோது இந்தியா என்ற பெயர் இங்கே இல்லை. அவர்கள் வந்து கிழக்கு பகுதிகள் என்று தான் அவர்கள் அழைத்தார்கள். அப்படி அவர்கள் அந்த வணிகனுக்கு ஓரளவுக்கு கையூட்டு கொடுத்து தான் அந்த அரபிக்கடலை முதல் குறுக்காக கடந்து வருகின்ற
ஒரு வாய்ப்பினை வாஸ்கோ ட காமா பெற்றார். இந்த நிலையில் 1600களில் சர் தாமஸ் மூர் என்பவர் டெல்லியை ஆண்டு வந்து ஜஹாங்கீர் என்ற முகலாய மன்னனிடம் சென்று சில வணிகப் பொருட்களை இங்கே விற்பதற்கும் இங்குள்ள பொருட்களை வாங்கி செல்வதற்கும் அனுமதி கேட்டார். அப்போ முகலாயர் பேரரசை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லை, இந்தோ பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு இந்தியாவில் உள்ள பொருட்களை எல்லாம் யார் எடுத்து சென்றால் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதில் குறிப்பாக தாமஸ் மூர் கேட்டது ஒரு வகை மண், பீகார் பகுதியில் இருந்த ஒரு வகை மண்ணை அவர் கேட்டார். மண் தானே, உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அள்ளி கொண்டு போங்கள் என்று ஜஹாங்கீர் உத்தரவு கொடுத்ததன் அடிப்படையில் அங்கிருந்து வண்டிகளிலும் கழுதைகளிலும் இன்னும் பிற வாகனங்களிலும் கப்பலாக அந்த மண்ணை அள்ளிக்கொண்டு இங்கிலாந்துக்கு வந்தார்கள். அந்த மண்ணு தான் சல்ஃபர் கலந்த மண். துப்பாக்கி பீரங்கி செய்வதற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இங்கிலாந்து மக்களுக்கு அந்த மண் கிடைத்தது. அதற்கு பிறகுதான் இங்கிலாந்திலே ஏராளமான துப்பாக்கி தொழிற்சாலைகள், பீரங்கி தொழிற்சாலைகள், இப்படி இந்த வெடிமருந்து பொருட்கள் இங்கிலாந்திலே ஐரோப்பியர்களை விட அதிகமாக அவர்கள் தயார் செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வெடிபொருட்களை கொண்டு தாங்கள் செல்கின்ற புதிய நாடுகளில் அந்த மக்களை அச்சுறுத்தி அவர்களை பணிய வைத்து அவர்களிடமிருந்து பொருட்களை கொள்ளையடித்து இப்படித்தான் இந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வணிகத்தை பெருக்கினார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எகிப்திய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம், கிரேக்க வரலாற்றை படித்திருக்கிறோம், ரோமை வரலாற்றை படித்திருக்கிறோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் மாதிரி அயோக்கியத்தனமாக மக்களை கொன்று குவித்தவர்கள் உலகத்தில் வேறு யாரும் இல்லை. சென்ற இடங்களிலெல்லாம் மக்களை துப்பாக்கியால் சுட்டு மக்களை அழித்து அவருடைய உடைமைகளை எல்லாம் பறித்து கொண்டு இப்படித்தான் இந்த இங்கிலாந்தில் உள்ள தங்களுடைய நாட்டை அவர்கள் வளப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு இங்கிலாந்தில் உள்ள ஒவ்வொரு செங்கல்லும் அந்த நாட்டுக்கு சொந்தமான கல் அல்ல. அங்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையிலிருந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வகையில் தான் 1788ஆம் ஆண்டு கேப்டன் குக் என்பவர் தலைமையில் ஒரு கப்பல் லண்டனிலிருந்து புறப்பட்டது. இந்த கப்பல் தெற்கு நாடுகளை ஆய்வு செய்வதற்காக செல்கிறது என்ற உண்மை ஐரோப்பியர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கிலாந்து ராயல் சொசைட்டி ஆஃப் இங்கிலாந்து என்ற அமைப்பினர் அந்த குக்கினுடைய பயணத்துக்கு ஏற்பாடு செய்து உலகின் தென் மூலையிலிருந்து பார்க்கின்ற போது இந்த விண்மீன்கள், நிலவு, சூரியனுடைய தோற்றம், அது காலையில் எழும் நேரம், மாலையில் மறையும் நேரம், அது எந்த அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் மாறுபடுகின்றன, இங்கிலாந்தில் இல்லாத தாவரங்கள் உலகத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் ஆய்ந்து அறிவதற்காக ஒரு குழுவை நாங்கள் நிலநடுக்கோட்டுக்கு தென்பகுதிக்கு அனுப்புகிறோம் என்று பொய் சொல்லி ஐரோப்பியர்களை திசை திருப்பி அந்த கப்பலிலே வானியல் அறிஞர்கள், தாவரவியல் அறிஞர்கள், நிலவியல் அறிஞர்கள்,
டிராப்ட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய பட வரைவாளர்கள் இப்படி பலரையும் ஏற்றிக்கொண்டு அத்துடன் 2000க்கும் மேற்பட்ட இங்கிலாந்து சிறைகளில் இருந்த குற்றவாளிகளை அந்த கப்பலில் ஏற்றிக்கொண்டு இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போனார்கள். ஆஸ்திரேலியாவில் முதல் காலடி வைத்தவர் கேப்டன் குக். அதற்கு முன்பு அங்கே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு விதி சொல்லப்பட்டிருந்தது என்னவென்றால், எந்த ஐரோப்பியரும் கால் வைக்காத ஒரு பகுதியில் இங்கிலாந்து நாட்டு மக்கள் அல்லது கப்பல் அங்கு அடியெடுத்து வைத்தால், கால் பதித்தால் அந்த மண் இங்கிலாந்தினுடைய பேரரசுக்கு சொந்தமானது, உரிமையானது என்ற ஒரு சட்டத்தை அவர்களாகவே எழுதி கொண்டார்கள். அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிற்கு வந்த அந்த ஆங்கில குழு அது ஒரு பெரிய கண்டம் என்பது அவர்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு பகுதி என்று நினைத்து தான் அவர்கள் கரையிறங்கினார்கள். இந்த இடம் மேன்மையை தங்கிய இங்கிலாந்து பேரரசுக்கு உரிமையானது என்றெல்லாம் அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு 2 முறை திரும்பவும் கேப்டன் குக் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த முதல் பயணத்திற்கு பிறகு இங்கிலாந்தில் ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டது. ஆஸ்திரேலியாவிலே ஏராளமான தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் நிறைய கிடைக்கின்றன, ஆகவே நீ பொதுமக்கள் கூட அங்கு செல்லலாம் என்ற ஒரு கருத்து பரப்பப்பட்டதனுடைய அடிப்படையில் ஏராளமான பொதுமக்களும் ஆண்களும் பெண்களுமாக 2வது கப்பல்லையும் 3வது கப்பல்லையும் வந்தாங்க. இப்படி சில ஆயிரம் மக்கள் இங்கிலாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது அவர்கள் தங்கியிருக்கவும், அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை தயார் செய்து கொண்டு உண்ணவும் தொடக்கத்திலே அவர்களுக்கு எந்த இடமும் இல்லாமல் போனதுனால கிடைத்த இடங்களிலே தற்காலிகமாக குடிசைகளை அமைத்துக் கொண்டு அவர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த ஆஸ்திரேலியாவில் இருந்த பழங்குடி மக்கள் முதலில் இந்த ஆங்கிலேயர்களை பார்த்தபோது வியப்படைந்தார்கள். அவர்கள் வெள்ளை நிறம் அவர்களை பார்த்ததும், உலகில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏறக்குறைய 3வது முறை கேப்டன் குக் ஆஸ்திரேலியா வரும் வரையில் அந்த பழங்குடி மக்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இங்கு நிலவியது. அந்த 3வது முறை வந்தபோது தவிர்க்க இயலாத ஒரு சூழலில், ஒரு சிக்கலில் பழங்குடியினரும் ஆங்கிலேயரும் மோதிக்கொண்ட சூழ்நிலையில் ஏராளமான பழங்குடியினர் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயரை தாக்கியதனுடைய விளைவாக கேப்டன் குக் தன்னுடைய மார்பிலே ஈட்டி எரியப்பட்டு இறந்து போனார். கேப்டன் குக் இறந்து போனதற்கு பிறகு இந்த ஆங்கிலேயர்களுக்கு கடும் கோபம், ஆத்திரம் கண்மூடித்தனமாக இந்த பழங்குடி மக்களை வேட்டையாட தொடங்கினார்கள். அவர்கள் குடியிருந்த குடியிருப்புகளை எல்லாம் அழித்தார்கள். அவர்களுக்கு தேவையான இடங்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த ஆண்களை, குறிப்பாக அந்த ஈட்டி, வில், அம்பு ஏந்திய ஆட்களை எல்லாம் கண்டவுடனே சுட்டார்கள். பெண்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய் சிறை வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆண்கள் எல்லாம் காடுகளில் சென்று ஒளிந்து கொண்டார்கள். பெண்கள் எல்லாம் ஆங்கிலேயருடைய சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்டார்கள். சிறுவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு அவர்கள் ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டார்கள். இவ்வாறு பிரிக்கப்பட்ட
ஒரு சிறுவனுக்கு தன் தாய் யார், தந்தை யார், தன்னுடைய உறவினர்கள் யார், நாம் எந்த இடத்தில் பிறந்தோம் என்பதெல்லாம் மறந்தே போய்விட்டது. அந்த சிறுவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய அந்த தாய்மொழியாகிய அந்த பழங்குடி மொழியை பேசக்கூடாது என்று அவர்களை வலியுறுத்தி ஒரு ஆங்கில சூழலில் அவர்களை வளர்த்தார்கள். அந்த அளவிலே ஒரு 3-4 தலைமுறை சென்ற பிறகு ஆஸ்திரேலியாவிலே ஒரு கலப்பினம் உருவாகிவிட்டது. இந்த வன்கொடுமைகளை எல்லாம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கேட்பதற்கும் படிப்பதற்கும் கூட அருவருப்பானது. ஆகவே அந்த அளவிலே வன்கொடுமை என்ற ஒரு சொல்லிலே அனைத்தையும் நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்படி அவர்கள் ஆங்கிலேயர் முன் எந்த ஒரு பழங்குடியினராவது அந்த அவர்களுடைய மொழியை பேசினால் அவர்கள் நாக்கை அறுத்தார்கள். இந்த கோல்ஃப் என்று ஒரு விளையாட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆங்கிலேயர் உருவாக்கினது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டை எங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு 30-40 பேரை குழியில் புதைத்து தலை மட்டும் தெரிகின்ற அளவில் புதைத்து வைத்து குதிரை மீது ஏறி அந்த கத்தியை ஒரு பேட்டு மாதிரி கத்தியை வைத்து அந்த தலைகளை சீவுகின்ற ஒரு விளையாட்டை அவர் விளையாடி இருக்கிறார்கள். என்ன கொடூரமான விளையாட்டு பாருங்கள். இப்படியெல்லாம் மக்கள் துன்பப்படுவதை பார்த்து இந்த ஆங்கிலேயர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லும்போது இவர்களுக்கு அந்த உள்ளத்தில் இருந்த ஒரு வக்கிர குணம், பிறர் துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற அந்த மனப்பான்மை எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு 200 ஆண்டுகளில் ஏறக்குறைய அந்த பழங்குடி இனத்தவரை முற்றிலுமாக ஒரு கலப்பினமாக உருவாக்கிவிட்டார்கள். அதில் சென்றவர்கள் எல்லாம் ஏறக்குறைய இங்கிலாந்தில் சென்றவர்கள் எல்லாம் கொலை கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகளை நாட்டில் உலக விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் பிள்ளைகளை எல்லாம் இங்கிலாந்தில் விட்டு வந்த அந்த குற்றவாளிகளுக்கு அந்த பழங்குடி பெண்கள் தான் இரையாகி போனார்கள். ஆக இந்த அளவில் இப்போது இருக்கின்ற ஆஸ்திரேலிய அந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரையில் அந்த குற்ற பரம்பரையில் பிறந்தவர்கள் தான். இன்னைக்கு ஏறக்குறைய அதன் பிறகு இங்கிலாந்திலிருந்து பலர் ஆஸ்திரேலியாவில் குடியேறி இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 50க்கு 50 என்ற விழுக்காட்டில் தான் இன்றைக்கு பழங்குடியினர் 50 விழுக்காடும் மற்ற வெள்ளைக்காரர்கள் 50 விழுக்காடும் என்ற அளவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவருடைய வரலாறு. சரி, இந்த வரலாற்றுக்கும் தமிழருக்கும் என்ன தொடர்பு என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெருவெடிப்பு என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த பேரண்டம் உருவாகிற்று. பேரண்டம் உருவாகி இந்த சூரிய குடும்பம், அதில் கோள்கள், நாம் வாழ்கின்ற உலகம் இதெல்லாம் உருவாகிற்று. இந்த உலகத்தில் மழை பெய்து குளிர்ந்து உயிரினங்கள் தோன்றி பிறகு மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிற்று என்றவாறு ஒரு வரலாற்றை, ஒரு தோராயமான ஒரு வரலாறு என்று சொல்வதை விட ஒரு கருதுகோள்,
கடந்த நூற்றாண்டிலே உருவாக்கினார்கள். இதில் இந்த ஐரோப்பியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக, அவன் ஜெர்மன்காரனாக இருந்தாலும், பிரெஞ்சுக்காரனாக இருந்தாலும், டச்சுக்காரனாக இருந்தாலும், ஆங்கிலேயனாக இருந்தாலும், எல்லா வரலாற்று அறிஞர்களும் சேர்ந்து முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. இந்த கருத்தை தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான். ஆப்பிரிக்காவில் இருந்துதான் ஐரோப்பா, இந்தியா, மங்கோலியா, சீனா வழியாக அந்த அலாஸ்கா, அப்போது அலாஸ்காவும் அந்த சைபீரியாவும் ஒன்றாக இணைந்திருந்த காலம் என்று சொல்கிறார்கள். அது வழியாக வட அமெரிக்கா, தெற்கே மெக்சிகோ வரையில் தென் அமெரிக்காவில் குடியேறினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் இன்றைய வரையில் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய தமிழ் மரபுகள் படி நாம் கல்தோன்றி மண்தோன்றா காலத்தை முன்தோன்றியது இந்த மூத்தகுடி என்று நாம் சொல்கிறோம். உண்மையிலே முதல் மாந்தன் ஆப்பிரிக்காவில் தோன்றானா, குமரிக்கண்டத்தில் தோன்றானா? நம்முடைய தமிழறிஞர்களாம் முதல் மொழி தமிழே, முதல் மாந்தன் தமிழனே, இப்படித்தான் நாம் சொல்லிக்கிட்டு வரோம். ஆனால் ஐரோப்பியர்கள்லாம் ஐரோப்பியர்கள் கூறுவதுபடி அவர்கள் ஆப்பிரிக்கர்கள். சரி, ஒரு வாதத்திற்கு ஆப்பிரிக்கர்கள் தான் உலகில் தோன்றிய முதல் மனிதர்கள் என்று வைத்துக் கொண்டால் 2-3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாந்த இன தோற்றம் நடந்ததாக வரலாறு சொல்லுது. இந்த 2-3 லட்சம் ஆண்டுகளிலே வாழ்ந்திருந்த அந்த ஆப்பிரிக்கர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை, மொழி, பண்பாடு, நாகரிகம் இவற்றையெல்லாம் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 2-3 லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மக்கள் இன்னும் காட்டுமிராண்டிகளாக தான் பல பேர் இருக்காங்க. ஆனால் தமிழினத்தை பாருங்கள், எப்படியெல்லாம் தங்கள் மொழியையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் காலம் காலமாக வளர்த்து ஒரு நல்ல ஒரு உயர்தனி செம்மொழியை என்று உருவாக்கி கொண்டு இந்த உலக நாகரிகங்களுக்கெல்லாம் முற்பட்டு வாழ்ந்த இனமாக தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால், உலகின் மூத்த இனம் எது, முதல் இனம் எது என்பதை உங்கள் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆகவே இந்த ஐரோப்பியர்கள் சொல்லுகின்ற, எழுதி வைத்திருக்கின்ற செய்திகள் அனைத்துமே ஏறக்குறைய 99.9 எல்லாம் பொய்யானவை. ஆகையினால அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆக அவர்கள் சொல்வதைத்தான் நாங்கள் நம்புகிறோம் என்பதெல்லாம் கடந்த காலத்தில் அப்படி நிகழ்ந்தது. இன்றைக்கு ஐரோப்பியர்களில் பலர், ஆங்கிலேயர்கள் பலர், அமெரிக்கர்களும் கூட தமிழருடைய பண்பாட்டையும் தமிழருடைய வரலாற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமெரிக்காவில் இருக்கார், அவருடைய பெயர் சற்று நினைவுக்கு வரல. அவர் பல்துறை அறிஞர். அவர் என்ன எழுதுகிறார், உலகின் முதல் மொழி என்று எதுவென்று ஆய்வு செய்வதற்கு எவராவது முற்பட்டால் தமிழ் மொழியை விலக்கிவிட்டு அவர்களால் ஆய்வு செய்யவே முடியாது, செய்யவும் கூடாது என்று எழுதுகிறார். ஆகவே இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை இன்றைக்கு மேலை நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள். உலகின் முதல் மொழி, உலகின் பழமையான மொழி, வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட மொழி தமிழ் என்பதை ஓரளவுக்கு அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தாறுமாறாக அவர்கள் வரலாற்று தரவுகளை பதிவு செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது, அந்த 2ஆம் உலக போருக்கு முன்பு நடந்த அரசியல், அந்த அரசியல் கொள்கையை மையமாக வைத்து தான் ஐரோப்பியர்கள் இந்திய வரலாற்றை எழுதினாங்க.
இப்போ நாம் இந்த மக்களுடைய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி ஓரளவுக்கு நாம் பார்ப்போம். இப்போ இதில் வந்து யாத்திரையிலேயே பழங்குடி என்று எழுதியிருப்ப பார்ப்பீங்க. அந்த நாட்டுக்கு யாத்தரை என்பதுதான் உண்மையான பெயர். யாத்தரை யாத்தரை என்பது நல்ல தமிழ் சொல். யா என்பதற்கு தெற்கு, தரை என்பதற்கு நிலம்னு பேர். யாத்தரை என்றால் தென்னிலம் என்று பொருள். இந்த யாத்தரை என்ற சொல்ல யாத்திரை என்றும் அவர்கள் இந்த ஆரியர்கள் சமஸ்கிருதத்தை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க. யாத்திரை. தரை என்றால் நிலம், திரை என்றால் கடல். ஒரு சின்ன வேறுபாடு தான். தரை என்றால் நிலம், திரை என்றால் கடல். வடக்கில் உள்ளவர்கள் தெற்கே ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற கடலுக்கு வந்து நீராடுவது, ஆண்டுக்கு ஒரு முறையாவது வருவது அவர்களுடைய வழக்கம். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து காசிக்கு செல்வதை போல வடக்கிலிருந்து அவர்கள் தெற்கே வந்து கடல் நீராடி விட்டு செல்வார்கள். அதுக்கு அவர்கள் சமஸ்கிருதத்தில் யாத்ரா என்று சொன்னார்கள். யாத்ரா அதாவது யாத்திரை திரை என்பதை யாத்ரா என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னாங்க. இந்த சொல் கிரேக்க மொழிக்கு சென்று கிரேக்கர்கள் இந்த யாத்ரா என்ற சொல்லை ஆஸ்ட்ரோ என்று அவங்க மாற்றிக்கிறாங்க. ஆஸ்ட்ரோ என்றால் தென்பகுதின்னு அர்த்தம். இப்போ அந்த மொழிகளை பிற்காலத்திலே இனம் வகுத்த மொழியியல் அறிஞர்கள் இந்தியா, இலங்கை, சுமத்ரா, மலேசியா, இந்தோனேஷியா, பப்புவா நியூகினி, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளைச் சேர்ந்த மொழிகளை எல்லாம் அவர்கள் ஒரு மொழியாக கருதி ஆஸ்ட்ரலாய்டு அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு மொழியினுடைய கிளைகள். இந்த மக்களும் வந்து ஓர் இனத்தினுடைய கிளை பிரிவினர் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த யாத்திரை என்ற சொல்லு தென்கடல் என்று பொருள், யாத்தரை என்பது தென்னிலம் என்று பொருள். இப்போ இந்த யாத்திரை என்பது இந்த குறிப்பிட்ட கடல் நீர் ஆடுவதற்கு வருகின்ற பொருளைத்தான் அந்த காலத்தில் குறிக்குது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் பயணம் போகின்ற அந்த நிகழ்வுகளெல்லாம் யாத்திரை என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள். ஆகவே யாத்திரை, யாத்தடை என்பது நல்ல தமிழ் சொற்கள். இங்கே யாத்தரை என்ற சொல்லுதான் ஆஸ்திரேலியா என்று தெரிவுபட்டிருக்கு. ஆகவே நாம் வந்து ஆஸ்திரேலியா என்று அங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள பல தமிழர்கள் என்கிட்ட கேட்பாங்க, அது ஆஸ்திரேலியான்னு எழுதுறதா, இந்த ஈழ தமிழ் உறவுகள்லாம் ஆஸ்திரேலியான்னு எழுதுவாங்க. இதில் எது சரி என்று அவர்கள் என்னிடம் கேட்டபோது நான் சொன்னேன், அது நம்முடைய தமிழ் சொல்லு, ஆகையினால யாத்திரை என்று யாத்திரையா என்று எழுதுங்கள் என்று நான் சொன்னேன். இப்பொழுது நான் எழுதி முடித்திருக்கின்ற இந்த ஆய்வு நூலுக்கு இந்த தலைப்பில் தான் பெயர் வைத்திருக்கேன். அந்த நூல் அநேகமாக டிசம்பர் அல்லது ஜனவரியில் வெளியாகும். இப்போ நம்ம திரும்பவும் வருவோம் பழங்குடி மக்கள் பற்றி. இப்போ தமிழில் நமக்கு 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், அதே மாதிரி 18 உயிர்மெய் எழுத்துக்கள். இதுதான் நம்முடைய தமிழில் இருக்க 247 எழுத்து. இதை நெடுங்கணக்குன்னு சொல்லுவோம். இந்த 247 எழுத்தும் அந்த பழங்குடி மக்கள் மொழியில் இருக்கு. இது ஒரு முதல் ஒற்றுமை. இதில்
இந்த ங என்ற க ங அந்த ங என்ற எழுத்து ஞி கு அப்படியே வரிசையாக போகும். இதில் நாம் ங இங்கு இந்த 2 எழுத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மீதி 10 எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. அது என்ன காரணத்தினால் அதை பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னு தெரியல. அதுக்கு ஔவையார் கூட பொருள் சொல்லலை. ஔவையார் என்ன எழுதியிருக்காங்க, ங போல் வளை ஆத்திச்சூடியில் எழுதுறாங்க. ங போல் வளை. இதுக்கு என்ன பொருள்னா, இந்த ங என்ற ஒரு எழுத்து மட்டும் இருப்பதனால மீதி எழுத்துக்களை எல்லாம் இந்த நெடுங்கணக்கில் அதோடு சேர்ந்து வருகின்றன. எந்த பயனும் இல்லாத அந்த எழுத்துக்களையும் அந்த ங என்ற எழுத்து இணைத்து கொண்டிருக்கிறது. அதை போல நீங்கள் பயனில்லாத பயன்படாத உங்களுடைய நண்பர்களையும் சுற்றத்தார்களையும் நீங்கள் அணைத்து கொள்ளுங்கள், சேர்த்து கொள்ளுங்கள் அந்த ங என்ற எழுத்தை போல என்ற பொருளை தான் அவங்க ங போல் வளை என்ற கருத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பழங்குடி மக்களுடைய மொழியை பார்க்கின்ற போது அந்த ஒவ்வொரு எழுத்தும் இந்த எழுத்துக்களுடைய முதல் எழுத்தாக அந்த ஞ வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் அவர்கள் சொற்களாக பயன்படுத்துகிறாங்க. ஆக நமக்கு அந்த மற்ற ஒலிகள் நமக்கு வழக்கெடுத்து போச்சு. ஆனால் அவர்கள் இன்னும் அதை சொற்களாக பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ இன்னொரு செய்திக்கு வருவோம். இந்த உலகம் தோன்றிய போது வடக்கில் ஒரு பெரிய கண்டமும் தெற்கில் ஒரு பெரிய கண்டமும் இருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வடக்கில் இருந்த கண்டத்துக்கு லாரேசியா என்றும் தெற்கில் உள்ள கண்டத்திற்கு கோண்டுவானா என்றும் அவர்கள் பெயரிட்டாங்க. கோண்டுவானா என்பது நல்ல தமிழ்ச்சொல். இந்த லாரேசியா என்பதுதான் இன்றைக்கு வடக்கில் ஐரோப்பா, ரஷ்யா இது போன்ற நாடுகளாக பிற்காலத்தில் பிரிந்தன என்றும், இந்த கோண்டுவானா என்ற பெருநில பரப்பில் இருந்துதான் தென்பகுதியில் உள்ள ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, உக்கமரிக்கண்டம், ஆஸ்திரேலியா இதெல்லாம் பிரிந்தது என்று சொல்றாங்க. இதை பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள் கிமு 73,000 ஆண்டுகளில் ஒரு பெரும் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்ததாக சொல்றாங்க. அந்த எரிமலை வெடிப்பை தொடர்ந்து பெரிய நில அதிர்வு, இந்த எரிமலை வெடிப்பும் நில அதிர்வும் தோன்றிய அந்த சூழலில் தான் இந்த கோண்டுவானா கண்டம் பிரிந்து போயிற்று அல்லது கிடைத்து போயிற்று என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த எரிமலை வெடித்த போது அதனில் வெளிவந்த அந்த புகை, இந்த சாம்பல் ஏறக்குறைய ஐரோப்பாவினுடைய தென்பகுதி வரையில் படிந்திருந்ததாக சொல்றாங்க. இதுல குறிப்பா ஜுவாலபுரம் என்ற ஒரு இடத்துல 9 அடி உயரத்திற்கு அந்த சாம்பல் படிந்திருந்ததாக சொல்றாங்க. 9 அடி உயரத்துக்கு அந்த சாம்பல் படிந்திருந்ததுன்னா எங்கேயோ இந்த ஜுவாலபுரத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் அந்த எரிமலை வெடித்திருக்கலாம். இந்த ஜுவாலபுரம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சா இப்போதைக்கு ஆந்திராவில் ஒரு சிற்றூர் என்று சொல்கிறாங்க. ஆந்திராவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆந்திராவில் அந்த 9 அடி உயரத்துக்கு அந்த சாம்பல் படிஞ்சிருந்ததுன்னா அந்த எரிமலை குமரிக்கண்டத்தில் தான் வெடித்திருக்கணும். அப்போது அந்த எரிமலை வெடிப்பில் இவ்வளவு சாம்பல் படிதுன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குமரிக்கண்டத்து தமிழர்கள் மாண்டு போயிருக்கணும். குமரிக்கண்டத்தினுடைய முதல் பேரழிவாக அது இருந்திருக்கணும்.
அந்த சமயத்தில் தான் இந்த நாடுகள் எல்லாம் பிரிந்து போயின. இந்த அறிவியல் செய்திகளின்படி குமரிக்கண்டம் தனியாக பிரிந்த ஆண்டு கிமு 73,000 என்ற ஒரு புதிய செய்தியை இந்த அமெரிக்க மக்களுக்கு நான் முதலாக வைக்கிறேன். இதுவரையில் குமரிக்கண்டம் எப்போது தோன்றியது, அது எப்போது அழிந்தது என்பது பற்றிய செய்திகள் இதுவரையில் இந்தியாவில் எந்த அறிஞரும் செல்ல. ஆக கிமு 73,000 ஆண்டுகளில் தான் குமரிக்கண்டம் தனியாக பிரியுது. இப்படி தனியாக பிரிந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா தனியாக பிரியுது. அதுவரையில் ஒரு ஊரில் வாழ்ந்திருந்த மக்கள் இரண்டாக பிரிந்து குமரிக்கண்டத்திலும் ஆஸ்திரேலியாவிலும் போய் குடியேறாங்க. இதே மக்கள் தான் குமரிக்கண்டத்திலும் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலும் இருக்காங்க. நான் என்னுடைய நூல்களில் தமிழருடைய எழுத்து முறை வரலாறு எல்லாம் கிமு 20,000 ஆண்டுகளில் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய நூல்களை நான் எழுதியிருந்தேன். தேவநேய பாவாணர் அவர்கள் சொன்னாங்க, தமிழ் கிமு 50,000 ஆண்டுகளிலே பேசப்பட்டதுன்னு ஒரு கருத்தை வச்சாங்க. ஆனால் அதற்கான சான்றுகளை அவர்கள் கொடுக்கல. ஆனால் இப்போ வெளிவந்திருக்கிற சான்றுகளை பார்க்கின்ற போது கிமு 75,000 ஆண்டுகளே 73,000 ஆண்டுகளிலே தமிழ் வாழ்ந்திருந்தது, தமிழ் பேச்சு வழக்கில் இருந்தது என்ற கருத்து இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. ஆக நாம் சொல்கிற கல்தோன்றி மண் தோன்றா காலம் என்று சொல்லுக்கும் 75,000 ஆண்டுகள் பழமையான ஒரு தமிழ் மொழி நம்முடைய மொழி என்று நாம் சொல்லிக் கொள்வதற்கு எவ்வளவு பெருமை. 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு உலகத்தில் உள்ள மொழி ஏதாவது இருந்ததா, இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளதா என்பதெல்லாம் எண்ணி பார்க்கணும். இப்போ நம்முடைய பெருமையை நாமே உணராமல் நாம் அயலாருக்கு அடிமைப்பட்டு இந்த மொழி தான் சிறந்தது. நீங்கள் உலகத்தில் ஆங்கிலம் அதிகமாக பேசுகிறார்கள், பெரும் எண்ணிக்கையில் மக்கள் பேசுகிறார்கள் என்ற அளவில் ஆங்கிலம் சிறந்த மொழி ஆகிடாது. உலகத்திலே இளமையான மொழி, த யங்கஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு என்று சொன்னால் அது ஆங்கிலம் தான். இப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருப்பதனால அதுக்கு ஒரு சிறப்பு வந்துடாது. இந்தியாவில் காக்கைகள் பல கோடி பல லட்சம் காக்கைகள் இருக்கு, ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தாங்க? பல்லாயிரம் மொழிகள் இருந்தாலும் நம்முடைய தமிழ் மொழி பழமையானது என்பதனால மற்ற மொழிகளிலிருந்து மாறுபடுகிறது. இப்படி நம்முடைய இனத்தின் ஒரு பிரிவு ஆஸ்திரேலியாவில் பிரிந்து போகிறார்கள். அந்த காலத்தில், அதாவது 20வது நூற்றாண்டுக்கு முன்பு கண்டங்கள் உடையும், கண்டங்கள் தனித்தனியாக பிரிந்து செல்லும், கடலிலே ஓடுகின்ற அந்த ஓடம் தெப்பத்தை போல இந்த நிலப்பகுதி தனியாக பிரிந்து செல்லும் என்ற கொள்கையை யாரும் நம்பவும் இல்லை, அவர்களுக்கும் தெரியாது. ஒரு கண்டம் அப்படியே பிரிந்து போகுது என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியல, ஆனால் அதுதான் உண்மை. இப்படி இந்த கண்டங்கள் பிரிந்து செல்கின்றன என்ற ஒரு கருத்தை 1924 தான் ஜார்ஜ் வெகனர் என்பவர் வெளியிட்டார். கண்டங்கள் பிரிந்து செல்கின்றன, இனிமேலும் பிரிந்து செல்லும்னாரு. இப்போது இருக்கிற வரைபடம் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காதுன்னு சொன்னார். அதற்கு அறிகுறியாக இன்றைக்கு கூட அந்த சினாய் பாலைவனத்தை ஒட்டி எகிப்தினுடைய வடமேற்கு பகுதி, சூடான், எத்தியோப்பியா, இது போன்ற ஜிபூதி போன்ற நாடுகளில் ஒரு கோடு விழுந்திருக்கு. அடுத்த சில 1000 ஆண்டுகளில் இது தனியாக பிரிந்து தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவினுடைய
மேற்கு கரையில் வந்து மோதும் என்ற கருத்தையும் இன்றைக்கு அறிவியலால் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கண்டங்கள், இந்த வரைபடம் என்பது நிலையானதில்லை. 10,000, 18,000, 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த உலக வரைபடம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற வரைபடங்கள் இப்போ எதிர்காலத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த வெகனர் சொன்ன அந்த கண்டப்பெயர்ச்சி என்ற கொள்கையை 1960களில் தான் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டாங்க. அதன்படி தான் இப்போ நம்ம ஆஸ்திரேலியா குமரி கண்டத்திலிருந்து பெரிந்த செய்தியை நாம் அதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு வர்றோம். அந்த கொள்கை வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அங்கே அடித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு வரும். அது ஏன் அந்த கண்டங்கள் பெயர்ச்சி அடையுது என்பதற்கு காரணம் அவர் சொல்லும்போது, நிலத்துக்கு அடியிலே மிதந்து கொண்டிருக்கின்ற டெக்டானிக் பிளேட்ஸ் என்ற தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதனால இந்த கண்டப்பெயர்ச்சிகள் நடக்குதுன்னு அவர் வெகனர் சொன்னார். அதை பற்றி விவரங்களை வெகனர் என்ற தலைப்பிலேயோ டெக்டானிக் பிளேட்ஸ் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் என்ற தலைப்பிலோ நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த செய்திகள் எல்லாம் வரும். ஆகவே இந்த அடிப்படையில் தான் வந்து நம்மை விட்டு அந்த மக்கள் பிரிந்து போய் அங்கே தனியான ஒரு இனமாக அவர்கள் பிற்காலத்தில் அறியப்பட்டாங்க. இந்த ஞா வரிசை இன்னும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், எழுத்துக்களாக சொற்களாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லும்போது நமக்கு வியப்பாக இருக்கு. அப்போ நாம் மற்ற எழுத்துக்களில் உள்ள சொற்களை எல்லாம் மறந்துட்டோம் அல்லது வழக்கெழுது போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பொறுத்தவரை தொல்காப்பியம் என்று 8லிருந்து 10,000 ஆண்டுகளிலே எழுதப்பட்டிருக்கும் என்பது, படைக்கப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இவங்க தமிழ் அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடி தொல்காப்பியர் காலம் கிமு 700, 740 என்று முடிவெடுத்து விட்டதாக கருணாநிதி அறிவித்தார். கருணாநிதி ஒரு பெரிய தமிழ் பேரறிஞர், ஆய்வாளர். அவர் தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்தெல்லாம் வந்து எங்கே இருந்ததுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுலேயும் அவர் என்ன சொல்லி தப்பிச்சுக்கிட்டாரு. அப்படி தமிழ் அறிஞர்கள் சொல்கிறாங்க. தமிழறிஞர்கள் எல்லாம் ஒன்றும் வரலாற்று அறிஞர்கள் இல்லை, தமிழ் அறிஞர்களை சொல்ல வைத்து அப்படி சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் கிமு 32 பிறந்தார். அதுலேருந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு தமிழ்நாடு அரசு எழுதிக்கிட்டு வராங்க. அவர் கிமு 32 தான் பிறந்தாருங்கிறதுக்கு என்ன சான்று இருக்குது? ஏதாவது ஒரு சான்றாவது கொடுக்கணும்ல, ஒன்றுமே இல்லை. இப்படி தமிழருடைய வரலாற்றை பின்னுக்கு இழுத்தவர்கள் தான் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்க. தொல்காப்பியம் என்பது எழுதப்பட்ட நூல் அல்ல. இப்போ முதல் சங்கம், 2ஆம் சங்கம் இருந்து கடல் கொள்ள அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அது போது எழுதி வைத்திருந்த நூல்கள் எல்லாம் அழித்து விட்டதுன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. கடந்த காலங்களிலே முதல் சங்கம், 2ஆம் சங்கத்தில் நூல்கள் படைக்கப்பட்டனவே தவிர எழுதப்படவில்லை. வாய்மொழியாக தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. வியக்கத்தக்க நினைவாற்றலை நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்தாங்க. அவர்கள் இந்த இலக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல, அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல, இப்படி வாய்மொழியாக கடத்தப்பட்டது தான் அந்த முதல் சங்க நூல்களும் 2ஆம் சங்க நூல்களும். 2ஆம் சங்க நூலாகத்தான் தொல்காப்பியம் கருதப்படுது. தொல்காப்பியத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பு வருது, இந்த தமிழ் மொழி 10,000 ஆண்டுகளிலே எழுத்து வழக்கில் இருந்தது என்பது ஒரு குறிப்பு தொல்காப்பியத்தில் இருக்கு.
ஆனால் உரை எழுதியவர்கள் எல்லாம் அதை மாற்றி மாற்றி எழுதி அதை மறைத்து விட்டார்கள். ஆகவே இப்போ நம்ம தொல்காப்பியம் என்பது 10,000 ஆண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல சொற்கள் சங்க இலக்கியங்களில் இல்லை. சங்க இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட பல சொற்கள் பக்தி இலக்கியங்களில் இல்லை. பக்தி இலக்கியங்கள் சொன்ன சொற்கள் பல இன்றைக்கு நம்ம பேச்சு வழக்கில் இல்லை. இப்படி 10,000 ஆண்டுகளாக தமிழ் மொழி பல்வேறு வகையில் சொற்களை இழந்து புதிய சொற்களை உருவாக்கி கொண்டு வளர்ந்து வருவதை போல 10,000 ஆண்டு தமிழ் மொழியவே நாம் சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் 75,000 ஆண்டுகளிலே பேசப்பட்ட தமிழ் மொழி எப்படி இருந்ததுன்னு நாம் எப்படி கண்டுபிடிப்பது? 75,000 ஆண்டுகளிலே பேசப்பட்ட தமிழ் மொழி பல அழிவுகளுக்கு பிறகு அந்த எரிமலை வெடிப்பு, அதற்கப்புறம் ஆழ்கடல் அந்த சுனாமி, இப்படி பல அழிவுகளை நம்முடைய முன்னோர்கள் சந்தித்த பிறகு எப்படி அந்த தமிழ் மொழி சரியான வடிவத்திலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்போ 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் மொழி எப்படி இருந்தது என்பதை நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஆனால் அந்த தமிழ் இன்றும் யாத்திரையிலேயே பழங்குடியினர் பேசி வருகின்ற மொழியாக இருக்கிறது. 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழைத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழ் நமக்கு புரியல, ஏன்னா நாம மாறி வந்துட்டோம். அதனால நமக்கு புரியல. இருந்தாலும் கூட பல சொற்கள் தமிழ் சொற்களாகவே இருக்கு. அதுல தொல்காப்பியர் சொல்றாரு, ஒரு பொருளுக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு ஒரு சொல்லு தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஒரு சொல்லு தான் இருக்கணும், 2 சொல்லக்கூடாது. இப்போ பெரியப்பான்னு சொல்லுவோம். பெரியப்பான்னா 2 சொல்லு வந்துடும். பெரிய அப்பா, பெரியப்பா. இதில் 3 பெரியப்பா இருப்பாங்க. பெரிய பெரியப்பா, நடு பெரியப்பா, சின்ன பெரியப்பா, அப்புறம் சித்தப்பா, நடு சித்தப்பா, சின்ன சித்தப்பா, இப்படிலாம் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே சொல்லு பெரியப்பா, சித்தப்பா, இதோட முடிச்சுக்கோம். அப்படி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பெண்கள் பேசுறாங்கன்னு நடு சித்தப்பா கூப்பிட்றா அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு பெரியப்பா, நடு பெரியப்பா, பெரியப்பா, பெரிய பெரியப்பா, இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சொல் இருக்கு அந்த பழங்குடி மக்கள் மொழியில. அதே மாதிரி நாம அத்தையினுடைய கணவரையும் மாமாங்கிறோம், அம்மா கூட பிறந்தவரையும் மாமாங்கிறோம். அத்தையின் கணவருக்கு ஒரு பேர் இருக்கு, அம்மாவோட பிறந்தவருக்கு ஒரு பேர் இருக்கு. இதைத்தான் மெல்போர்ன் அந்த மொழியியல் அறிஞர் பேராசிரியர் ஒருவர் எழுதுறார். நான் பேசினப்போ சொன்னார், அவர் எனக்கு முன்பு அவர் தான் உரையாற்றினார். அவர் சொன்னார், the vocabulary of the Aborigines language is innumerable. கணக்கில் அடங்காத சொற்களை அவர்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள். அந்த சொற்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடவே முடியல. உலக மொழிகளில் சொற்கள் அதிகமாக இருக்கிற மொழி இந்த பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழியாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை அவர் சொல்றார். அதில் இன்னொரு பல செய்திகள் இருக்கு. தமிழருக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை. அவர்களுக்கு சமயம் என்று ஒன்று இல்லை. பழங்குடியினருக்கு ஒரு ரிலிஜன் என்ற அமைப்பே இல்லை. அவர்களுக்கு கடவுளும் கிடையாது. கடவுள் என்ற ஒருவரை அவர்கள் வழிபடுவதில்லை. அவர்கள் வழிபட்டதெல்லாம் முன்னோர்கள் தான். முன்னோர்களைத்தான் அவர்கள் வழிபட்டார்கள். நாம் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை இடையில விட்டுட்டோம். இந்த முன்னோர் வழிபாடை விட்டுட்டோம். இந்த வீர
தமிழர் முன்னணியில் கூட ஒரு முருகன் படம் போட்டிருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வீரத்தமிழர் முன்னணியில் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க முருகன் படத்தில் அப்படின்னு சொன்னேன். ஐயா அப்படி ஒன்றும் தெரியலையா, தப்பு இல்லை சொல்லுங்கள், நாம் திருத்திக்கணும்னு சொன்னார். அந்த முருகன் படத்தை பாருங்கள், அதில் கோழி இல்லை, கோழியை விட்டுட்டாங்க. அதில் சேவல் விட்டுட்டாங்க, இருக்காதுல. இப்போ இதில் சேர்த்து போட்டிருக்காங்க. அங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த படத்தில் இல்லை. அதாவது முருகனை பிற்கால உரையாசிரியர்கள் என்ன எழுதினாங்க, குறிஞ்சி நில கடவுள்னு எழுதினாங்க. மாயோன்மை செய்யுறை உலகமும் செய்யோன்மை காடுரை உலகமும் வேந்தன் மேய பூங்குரல் உலகம்னு தொல்காப்பியம் சொல்லுது. குறிஞ்சி நிலத்திற்கு சேயோன் என்றும் மருத நிலத்திற்கு மாயோன் என்றும் முல்லை நிலத்திற்கு மாயோன் என்றும் மருத நிலத்திற்கு வேந்தன் என்றும் தான் தொல்காப்பியம் சொல்லுது. ஆனால் ஒரே ஆசிரியர்கள் எழுதுறதுனால மருத நிலத்துக்கு இந்திரன் எழுதிவிட்டாங்க. இந்திரன் என்பதே தமிழ் சொல் இல்லை, இந்திரனும் தமிழ் கடவுள் இல்லை. இப்படி இவர்கள் உரையை மாற்றி மாற்றி எழுதுனதுனால இப்போ மாயோன் முல்லைக்கு இருக்கான், சேயோன் குறிஞ்சிக்கு இருக்கான், வேந்தன் மருதத்துக்கு வந்துடுறான். முருகன் என்ன ஆனா, முருகனை பற்றி அந்த தொல்காப்பியத்தில் எதையும் குறிப்பிடலைன்னா ஒரே ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. உண்மையிலே சொல்ல போனால் சேயோன் என்பவன் தான் சிவன், அவன் தான் குறிஞ்சிநில கடவுள். அதான் தமிழர்கள் கண்ட முதல் கடவுள். சேயோன் என்றால் சிவந்தவன் என்று பொருள். சிவந்தவன் என்றால் அந்த சூரியனை குறிக்கும். அந்த சூரியனை அந்த காலத்து மக்கள் எல் என்று அழைத்தார்கள், எல் என்று அழைத்தார்கள். அந்த எல் என்ற கடவுள் தான் மேற்கு நாம் புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் அதே கடவுளைத்தான் வணங்கினாங்க. சுமேரியர்களுக்கும் கடவுள் எல், பாபிலோனியர்களுக்கும் கடவுள் எல், எபிரேயர்களுக்கும் கடவுள் எல், எகிப்தியர்களுக்கும் அதுதான் கடவுள், கிரேக்கர்களுக்கும் அதுதான் கடவுள், எல் தான் கடவுள். இப்போ நீங்கள் பல கிறிஸ்துவ பேர்களை எல்லாம் பாருங்கள், சாமுவேல், சாமு எல், இஸ்ராயல், கேப்ரியல், எல்லாம் இந்த எல் எழுதுங்கிறதே முடியும். அந்த எல் என்பது கடவுள். இப்போ அவன் கிரேக்கர்களுக்கு இன்றைய பேர் என்ன தெரியுங்களா? அஃபிஷியல் நேம் த ஹெல்லனிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கிரீஸ்ன்னு அவங்க எழுதுவாங்க. அந்த எல் என்பதை அவன் முன்னாடி ஒரு ஹெச் போட்டு ஹெல்ன்னு சொல்கிறான். எல் எல்லாம் கடவுள்னு அர்த்தம். இப்போ இந்த குறிஞ்சி கடவுளான எல் எப்படிலாம் மேற்கு மேலை நாடுகள்லாம் எல்லா நாடுகள்லையும் எல் என்ற கடவுள் வணங்கப்பட்டான் என்பது அந்தந்த நாட்டினுடைய பதிவுகள் நமக்கு தெரிவிக்குது. நாம் விளையாட்டாக சொல்ல ஒரு கேட்பதற்கு ஒரு கவர்ச்சியாக இருக்கும் என்பதற்காக சொல்ல இதெல்லாம் சான்றுகளோடு சொல்கிறோம். இப்போ சிவன் எல் என்று அழைக்கப்பட்ட சிவன் அங்கே எல் என்று அழைக்கப்பட்டது போல அதைத்தான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி.
இங்கே நாம சிவன்னு சொல்கிறான், அங்கே அவன் எள்ளுன்னு சொல்கிறான் என்ற கருத்தை தான் மாணிக்கவாசகர்கள் குறிப்பிடுறாங்க. இதுக்கு பல பேர் பல பொருள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கு உலக அளவிலே வணங்கப்படுகின்ற அனைத்து சமயங்களுடைய கடவுளும் எள்ளு தான், சிவன் தான். கிறிஸ்துவம் அப்படி தான் வணங்குது, இஸ்லாமும் அப்படி தான் வணங்குது. கிரேக்கர்களே அவன் அந்த காலத்திலே அவன் எள்ளுன்னு தான் சொன்னான். இதில் இடையில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முதல்ல கிரேக்கர்களில் தான் பேர் வைக்க சொல்லுவாங்க. அவன் தான் முதல்ல பேர் வைப்பான். அப்புறம் அந்த பேர் உலகத்தில் எல்லாருக்கும் நடைமுறைக்கு வந்துடும். நீங்கள் மருத்துவ பேர்களெல்லாம் எடுத்து பாருங்கள், இந்த மருந்து பேர்லாம் எல்லா மருந்து பேரும் கிரேக்க பேர் தான், ஆங்கில பேர்னு நினைக்காதீங்க. இப்படி இந்த டெலிஃபோனு கண்டுபிடிச்ச உடனே நான் கூப்பிடுறது ஒரு மரியாதை இல்லாமல் பேச முடியுது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லு வேணும்ல கூப்பிடுறதுக்கு. கிரேக்கர்கிட்ட கேட்டப்போ என்ன சொல்லு இந்த ஃபோனில் பேசுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு சொன்னப்போ அந்த எல்லை நினைச்சி அவன் எல்லோன்னா, எல்லோன்னா கடவுளேன்னு சொல்கிறீங்க, அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியல. எல்லோன்னா கடவுளேன்னு கூப்பிடுறீங்க. ஒரு முறையும் நீங்கள் எல்லோன்னு சொல்லும்போது கடவுளே என்று அழைக்கிறீர்கள். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அதுதான் சொல்கிறான். அதனால இந்த எல் என்ற கடவுள் உலக மக்களின் கடவுளாக இன்னைக்கு மாறிட்டு, அதனால தான் மாணிக்கவாசகர் அப்படி சொன்னார். ஆனால் இந்த நடைமுறை கடைச்சங்க காலத்திற்கு பிறகு சற்று மாறுது தமிழ்நாட்டில். இப்போ நான் உங்களுக்கு அந்த பெருவெடிப்பு கொள்கையை பற்றி சொன்னேன். இந்த பெருவெடிப்பு கொள்கை 1927 தான் அவர்கள் கண்டுபிடித்தாங்க, ஐரோப்பாவர்கள். சங்க இலக்கியமான பரிபாடலில் இதை பற்றிய ஒரு செய்தி இருக்கு, நீங்கள் போய் படித்து பாருங்க. 42வது பாடல்னு நினைக்கிறேன். ஒரு பெரும் பொருள் கருப்பொருளிலிருந்து அக்கருப்பொருள் வெடித்து சிதறியது. அது தீப்பிழம்பாக பேரண்டம் எங்கும் சிதறியது. அத்தீப்பிழம்பில் ஒன்றாக நம்முடைய உலகம் இருந்தது. இந்த உலகம் தீப்பிழப்பாக இருந்த காலத்தில் மழை பெய்தது, உலகம் குளிர்ந்தது, பயிர் பச்சைகள் தோன்றின, விலங்குகள் தோன்றின, மனிதன் தோன்றினான். இந்த கருத்தை பரிபாடல் சொல்லுது. எப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழன் சொல்லிவிட்டான். இந்த பெருவெடிப்பு பிக் பேங் கொள்கையை பரிபாடல் சொல்லுது. ஐரோப்பியர்கள் என்ன இப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் விவிலியத்தில் கூட சில செய்திகளை இந்த பெருவெடிப்போடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று அவர்கள் தான் அதை நோக்கணும். பைபிளில் முதல்ல இறைவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. அந்த ஆவி ஒன்றிணைந்து ஒரு கருப்பொருளாக உருவாயிற்று. இறைவன் ஒளி உண்டாகுக என்று சொன்னார். ஒளி உண்டாயிற்று. இந்த ஒளி உண்டாகுன்னு கடவுள் சொன்னதுதான் பெருவெடிப்பு என்று கிறிஸ்தவர்கள் சில விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆக இந்த பெருவெடிப்பு என்பது உண்மையானதா, இல்லை நாளைக்கு இன்னும் 10 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் இந்த பெருவெடிப்பு கொள்கையை கூட மறுப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம். அதை நாம் இங்கே பேசுவதற்கு நாம் வரல. ஆகவே இந்த பழங்குடி மக்களை பொறுத்தவரையில் இப்போ அந்த உறவு முறைகள் இருக்குல்ல, இந்த உறவு முறைகள் அவர்கள்ட்ட இருந்த மாதிரி இன்றைக்கும் நம்மகிட்ட இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்காளின்னு ஒரு உறவு முறை இருக்கும், உறவின் முறையாருன்னு மாமா மச்சான்னு ஒரு முறை இருக்கும். இந்த பங்காளிகள் தங்களுக்குள்ளே பெண்ணு கொடுப்பதும் இல்லை, பெண்ணை எடுப்பதும் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி முறை. இவங்களுக்குள்ளே பெண்ணு எடுக்கிறது இல்லை, கொடுக்கறதும் இல்லை.
இந்த மாமன் வச்சா முறையில் தான் பெண் எடுப்பாங்க, பெண்ணு கொடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை. இந்த நடைமுறை இன்னும் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு ஊரில் இருக்கிற ஒரு 300 குடும்பம் 400 குடும்பம் ஒரு ஊரில் இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிற அனைவரும் அண்ணன் தங்கை அக்காள் தங்கை முறை தான். அதனால அங்கே அந்த ஊரை பொறுத்த வரையில் அந்த பால் உறவு பால் உணர்வு இதுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. பெண்கள் பூ பெய்த பிறகு அவர்கள் தனியே வைக்கப்படுறாங்க. ஆண்களோட பேசுவதற்கு கூட அனுமதிக்கப்படுறதில்லை. அது மாதிரி ஆண்களும் தனியாக அந்த இளைஞர்களை வைக்கிறாங்க. பெண்களோட பேசுவதற்கு அனுமதி இல்லை. சரி, இந்த ஊரில் அந்த குழுவுக்கு யாராவது ஒரு நம்ம ஊரில் நாட்டாமன்னு சொல்கிற மாதிரி அங்கே ஒரு கிளவர் மேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்க, ஞானி. அவர் தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருப்பார். இவர்களுக்குள்ளே நடக்கிற சிக்கல் அது எல்லாம் அவர் தான் தீர்த்து வைப்பார். இதில் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நம்முடைய முன்னோர்களே என்பது அவருடைய கருத்து. இப்போ ஒரு செடி, அந்த செடியை பற்றிய விவரங்கள் அந்த ஊரில் இருக்கிற குழுவுக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஞானிகிட்ட போய் இந்த குழந்தையினுடைய முற்பிறப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவர் கனவுலையோ அவருக்கு ஏதாவது கிடைச்ச செய்தியின் அடிப்படையில் இந்த முருங்கை மரம் தான் இந்த குழந்தைக்கு முற்பிறப்புன்னு சொல்லுவார். ஆகையினால அந்த குழந்தை இறக்கின்ற வரையில் அவங்க குழந்தை வளர்ந்து பெரியவனாகி திருமணம் செய்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் முருங்கைக்காய் சாப்பிட மாட்டாங்க, முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. அந்த முருங்கை மரத்தை அவர்கள் தெய்வமாக கருதுவாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு மரமோ தாவரமோ ஏதோ ஒன்று இருக்கும், விலங்கோ. அந்த அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த விலங்கை அவர்கள் மதிப்பாங்க, தெய்வம் மாதிரி கருதுவாங்க. சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு செய்தி, அண்மை காலம் வரையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தப்போ கூட அதை பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாமியாரும் மருமகனும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறாங்கன்னா இந்த காலத்தில் அது அந்த ஐரோப்பிய முறை மாறினதற்கு பிறகு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சிறுவனாக இருந்தபோது எந்த மருமகனும் மாமியார்கிட்ட பேச மாட்டாங்க. அதே போல் மாமியாரும் மருமகிட்ட பேச மாட்டாங்க. ஏதாவது பேசணும்னா மகள்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி கணவர்கிட்ட சொல்லி உங்கள் மகள்கிட்ட சொல்லி சொல்லுங்கம்பாங்க. இந்த முறை இன்றும் கூட அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு. எந்த மாமியாரும் மருமகளிடம் பேசுவதில்லை, மருமகனும் மாமியாரிடம் பேசுவதில்லை. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மருமகளிடம் மாமியார் பேசணும்னா மருமகன் இருக்கிற திசையில் முதுகை காட்டி கொண்டு அந்த பக்கம் திரும்பி பேச சொல்கிறாங்க. அவங்களுடைய சட்டங்கள் எல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை, கெடுபடியான சட்டங்கள். அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் அரியலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கேட்டதில் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க, இந்த செத்து போனவங்க வீட்டுக்கு போகிற ஆண்களுக்கு ஒரு சுருட்டு கொடுப்பாங்க.
இந்த சுருட்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு அப்போ தெரியல. நான் பலரிடம் கேட்குறேன், எதுக்கு சுருட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் எதுக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னு கேட்குறோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்தாங்க, அது மாதிரி நாங்களும் கொடுக்குறோம், எதற்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் கேட்டவங்களும் சொன்னாங்க. நான் ஆஸ்திரேலியா வருகின்ற வரையில் அந்த ஏன் சுருட்டு கொடுக்குறாங்கங்கிறதுக்கான பொருள் எனக்கு தெரியவே இல்லை. அங்கே போன பிறகுதான் தெரியுது, இறந்த வீட்டுக்கு வருபவர்கள் அனைவரும் புகைக்கிறார்கள். ஆண்கள் அனைவருக்கும் புகைப்பிடிப்பதற்கு கொடுக்குறாங்க. ஏன் இந்த புகையை பிடிக்கிறீங்கன்னு அவர்கள்ட்ட கேட்கும்போது, இறந்தவனுடைய உயிர் பதட்டப்படாமல் கவலை அடையாமல் அடுத்த பிறவிக்கு தயார் செய்வதற்கான வழிமுறை இது என்று அவங்க சொல்றாங்க. அது உண்மையோ பொய் அது வேற. இந்த நடைமுறையை இன்றும் நாம தமிழ்நாட்டில் பின்பற்றி வருகிறோம் என்பதற்கு நான் சொல்றேன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அப்படி அந்த சுருட்டு கொடுக்குற நடைமுறை இருக்குங்கிறாங்க. ஆக இதெல்லாம் தமிழ்நாட்டு நடைமுறை. அதில் இன்னொன்று அந்த சுன்னத் செய்கின்ற முறை. நான் என்னுடைய நூலில் முதல் நூலில் தமிழர்களுக்கு இந்த பழக்கம் இல்லை, ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து எகிப்தியர்கள் கற்று எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி, இஸ்ரேல் மக்கள் அராபியர்களுக்கு சொல்லி, அப்படித்தான் யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஆண்களுக்கு அந்த சுன்னத் முறையை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். தேனியிலிருந்து ஒரு தமிழாசிரியர், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, நீங்கள் எழுதியிருப்பது தவறு. பிரமலை கள்ளர் என்ற எங்கள் இனத்தில் இன்று வரை நாங்கள் அந்த முறையை கடைபிடித்து வருகிறோம் தமிழ்நாட்டில். எனக்கும் 7 வயதில் அதை செய்தார்கள். ஆகவே உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள்னு எழுதினார். ஆக இந்த சுன்னத் செய்கின்ற முறை தமிழருடைய முறை. இது அந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு, இன்று வரையில் இருக்கு. நாம் அதெல்லாம் கைவிட்டுட்டோம். அதில் ஒரு சில பகுதி மக்கள் தான் அந்த பிரமலை கள்ளர்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த பிரமலை கள்ளர் என்று சொல்லுகிற போது இங்கே கூட யாராவது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். இந்த பிரமலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்த விருமாண்டி என்பவனுடைய அந்த DNA 100 விழுக்காடு அந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட ஒற்றுமைப்படுது. இது அண்மையில் அறிவியல் முறைப்படி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இன்னும் நிறைய செய்திகள்லாம் இருக்குது. இந்த பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள உறவு என்னுடைய நூல் வெளிவந்த பிறகு நான் அனுப்பி வைக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நேரமின்மை காரணமாக இன்னும் பல செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருந்தேன், அதை சொல்ல இயலவில்லை. ஆக இந்த அளவில் என்னை அழைத்து இங்கே பேச வைத்ததற்கும், என்னுடைய உரையை பொறுமையோடு அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டதற்கும் என்னுடைய உறவுகளுக்கு வணக்கம். அந்த ஆய்வு நூல்ல சில படங்கள் முறையிலிருந்து உறவு முறை, அவங்களோட வாழும் வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ஒற்றுமையா இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா விவரமா சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க எல்லாரும் இது மதிய உணவு இடைவேளை, ஆனா எங்களுக்கு அந்த பசி எதுவுமே தெரியல. ஏன்னா நமக்கு படிச்சிருக்கோம், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறு வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க.
படிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல செவிக்கு உணவு இது. ரொம்ப அருமையாக இருந்தது உங்களோட இந்த உரை. ஐயா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், ஏதாவது விவரம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அமெரிக்க வாழ் தமிழர்கள்ட்ட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு. நான் கேள்வி எதுவும் கேட்கல, ஐயா பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டேன். அப்பப்போ முக்கியமாக நான் நன்றி சொல்கிறதுக்கு தான் எழுந்தேன். நான் இது இன்னைக்கு உரை கிடையாது, இது ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வினோத் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வேணும் இன்னைக்கு. நீங்கள் வரலாற்று நூல் ஆய்வாளர், அதாவது 100க்கும் மேற்பட்ட நூலை எழுதி இன்னைக்கு நம்மளோட இனம் நம்ம மக்களை சந்திக்கிறதுக்காக கடல் கடந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம், மரியாதை. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சார்பாக. இன்னைக்கு கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். நம்ம நிறைய பார்த்துருக்கலாம், புத்தகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம். அவர் இன்னைக்கு ஒரு களத்தில் இறங்கி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதோட முடிவை இன்னைக்கு ஐயா நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயா வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் மனோன்மணி. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஐயா சொன்னதுல நான் கவனிச்சுட்டு இருந்ததுல பார்த்தேன், நம்மளெல்லாம் சிந்திக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வேலை செய்கிற இடத்துல நான் சான் ஆண்டோனியோவில் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கையில அங்கே நிறைய மெக்சிகன்ஸ் இருப்பாங்க பக்கத்து நாட்டிலேருந்து. அவங்கள பார்த்தா நம்மளை மாதிரியே இருப்பாங்க. கலர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளை மாதிரி இருப்பாங்க. பேரெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த எம்மா அப்படிங்கிற நேம்ஸ் எல்லாம் பேரெல்லாம் அதில் இருக்கும். அப்போ கவனிச்சிருக்கேன், இது எப்படி நம்மளோட மாதிரியே இருக்காங்களேன்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னல் தமிழில் தெரியல, அதோட சாப்பாட்டு முறைகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்தது மாதிரியே தான் இருக்கும். சோறு இது வச்சுருப்பாங்க, உளுந்து, அந்த ராஜ்மா, அது பயறு வகைகளோட சேர்த்து அரிசி எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இஞ்சி பூண்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இப்போ ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை நினச்சிட்டு இருந்தேன், ஒருவேளை அவங்கலேருந்து நம்ம வந்தோமா இல்லை நம்மலேருந்து அவங்க வந்தோமான்னு என்னால் சொல்ல தெரியல. ஒருவேளை அவங்களும் நம்மளை கூட இருந்திருப்பாங்களோங்கிற ஒரு இது நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உலகில் முதல் மாந்தன் தமிழ்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் நம்ம இனத்திலிருந்து பிரிஞ்சவங்க தான். கிரஹாம் ஹேங்காக்ங்கிற ஒரு அறிஞர் எழுதுகிறாரு, அமேசான் பழங்குடி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு உண்டுன்னு எழுதுகிறாரு. இப்போ மெக்சிகோவில் அம்மா பார்த்ததா சொல்கிறாங்க, அது மாயன் நாகரிகம்னு சொல்கிறாங்க. இந்த மாயன் நாகரிகம் இப்போ ராவணனுடைய மாமனார் பேர் மாயன். இப்போ நிறைய செய்திகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு தமிழனால அவனுடைய ஆயுள் காலத்தில் உலகம் முழுவதும் சென்று தமிழர்களுடைய வரலாற்றெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுறது என்பது முடியாது. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பாக கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா, இதில் மடகாஸ்கர் மலேசியாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, மலேசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குது. இந்த 3 நாடுகளிலும் பேசப்படுகின்ற மொழிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறாங்க. அதனால் உலகம் முழுவதும் உள்ள, அதான் நான் பொதுவாக சொல்லுவேன். தேவரைய பாவாணர் சொன்னார், தமிழ் தென்னிந்திய மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்குதுன்னு சொன்னார். என்னுடைய ஆய்வுகள் முடிவில் நான் சொல்வது, தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது.
இதுதான் என்னுடைய கருத்து. இது நீங்கள் சொல்லையில் இடையில வந்து திருக்குறள் அதே மாதிரி அதோடைய காலங்கள் எப்படி இருக்கும், அது கருணாநிதி அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. அதில் எனக்கு முன்னாடிலேருந்து ஒரு கொஷின் இருக்குது. என்னன்னா, சில இலக்கியங்களை படிக்கும்போது இந்த தொல்காப்பியம்லாம் படித்தா சுத்தமாக புரியாது அதோட வாழ்க்கைகள். அது பழம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதிருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இடையில நிறைய செய்யுள்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள், இந்த பட்டினத்தார் பாடின இப்போ போன நூற்றாண்டில் எழுதின ஒரு முதற்கொண்டு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் திருக்குறள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திருக்குறள் ரொம்ப எளிமையாக இருந்தது, புரிகிற மாதிரி இருந்தது. அதனால் அது உண்மையிலேயே 2000ங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையிலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதா இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எனக்கு தோணும் சில நேரங்களில். ஒருவேளை நம்ம அடிக்கடி திருக்குறள் படித்ததுனால அப்படி எளிமையாக தெரியுதா, அல்லது உண்மையிலேயே அது எளிமை இப்போ ரீசெண்டாக எழுதப்பட்டிருக்குமா, அல்லது அந்த காலத்துலேயே அந்த எளிய நடைமுறையும் இருக்க தான் செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இல்லை, இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை, பரிபாடல் இந்த நூல்கள்லாம் வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுதுகிறாங்க. அப்போது சிலப்பதிகாரம், மணிமேகலைலாம் கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. அதிலெல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுதும்போது அப்போ அதற்கு முன்பு எழுதப்பட்ட நூலாக தான் இருக்கணும். அது புலவருடைய தனி திறமை, எளிமையாக எழுதுறதோ கடுமையான சொற்களை போட்டு எழுதுறதோ அவருடைய புலமை இது. நன்றி. ஒரு ஐயா சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி வந்து எங்கள் அப்பா வீட்டில் தங்கும் போது மருமக மாமியார் இதில் வந்து இது சொல்லுவாங்க. அப்போ அது விளையாட்டாக தெரிஞ்சிச்சு. நான் மருமக வீட்டில் இருக்க மாட்டேன், உயிர் பிரிஞ்சா பின்வாசல் வழியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐயா சொல்லும் போது அது ஒரு அந்த முதுகை பார்த்து பேசுவாங்கன்னு சொல்லும் போது அது ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா. அதை பற்றி ஏதாவது தெரியுங்களா ஐயா உங்களுக்கு? சொன்னோம்னா நேரம் மேலே தனியாக கேட்குறேன். ரொம்ப நன்றி. இங்கே ஐயாவோட ஆய்வு நூல்கள்லாம் உங்களுக்காக காட்சிக்காக வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான புத்தகங்கள் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிச்சிருக்கோ பெயரை எழுதி உங்கள் முகவரியை எழுதி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அடைச்சி வைக்கப்படும். நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து முதல் தொகுப்பு 25 நூல்கள் அடங்கிய தொகுப்புங்க. இப்போ அடுத்து வந்துட்டு 2ஆம் தொகுப்பு வந்து 34 புத்தகங்கள் அடங்கிய நூல்கள் அடங்கியதாக இருக்குது. அதில் வந்துட்டு இந்த சமீபத்திய ஆய்வு பற்றிய நூலும் இருக்குது. அது வந்து இன்னும் 2 மாதங்கள் வெளியே வரும். விருப்பம் உள்ளவங்க பேர் கொடுத்தீங்கன்னா நம்ம உங்களை தொடர்பு கொண்டு புத்தகங்களை உங்களுக்கு கொண்டு சரிங்க. இப்போ வந்து குழந்தைங்க சில காணொலிகள்லாம் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கோம். அவங்களோட திறமை, திருக்குறள் இல்லை நாளைக்கு ஏதாவது விருப்பப்பட்டது எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய குழந்தைங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட காணொலிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். அமைதி அடைந்துள்ளதுமே. நன்றி, நுட்பமான கருவிகளெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆப்ஷனே இல்லை. இதை வச்சு என்ன செய்யணும்? டெவலப் பண்ணிட்டாங்க.